வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியனப்போ நாங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஆன்மீக ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம். புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு க ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒருத்தர் ஒரு வீடு கட்டியிருந்தார். அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் திடீர்னு ஒரு தேள் வந்து வழுக்கி வழுக்கி பாத்திரத்துக்குள்ளேயே விழுந்துட்டே இருந்துச்சாம். அதை பார்த்த அந்த வீட்டுக்காரர் போயிட்டு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, தேளை வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவார். தேளை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணும்போது தேளுக்கு அவர் கொட்டினே இருக்கும். திரும்ப அவர் காப்பாற்ற பாத்திரத்தை வெளியே எடுக்க முயற்சி பண்ணும்போது அவர் கொட்டும். அவரை கொட்டிகிட்டே இருக்கும்போது அவர் வழியில் மறுபடியும் அதை காப்பாற்றுறதுக்கு அந்த பாத்திரத்துலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருந்தார் கையை விட்டு. அப்போ அந்த வழியாக போன இன்னொருத்தர் கேட்டாராம், ஏங்க அந்த தேள் தான் உங்களுக்கு கொட்டிகிட்டே இருக்குல்ல, அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ அதுக்கு அவர் சொன்னாராம், கொட்டுறது தேளோட குணமாக இருந்தாலே காப்பாற்றுறது தான் மனிதனுடைய இயல்பு, ஒரு உயிரினத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதுலேருந்து இந்த கதையிலேருந்து என்ன மோரல்னா, மனிதன் இயல்பு பார்த்தீங்கன்னா கருணை, அன்பு, பாசம் அது இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து காப்பாற்றுறது தான் பார்ப்பாங்க. முடியாத பட்சத்தில் தான் விட்டுற மாதிரி இருக்கும். இது போன்ற பர்சனல் அப்டேட்ஸ் மற்றும் சக்ஸஸ் ஸ்டோரிகளுக்கு மற்றும் ஆன்மீக கதைகளுக்கு மற்றும் கோரிக்கைகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க்யூ. இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.